ஹாய் பெட்டாலியன்ஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு வே ஆல் சப்ஜெக்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அதனால தான் டிலே ஆகிடுச்சு. வேர் டு ஸ்டடி பக்காவான ஒரு வேர் டு ஸ்டடி தேடிட்டு இருந்தேன். ஸோ அது கிடச்சிருச்சு. இங்கிலீஷில் எல்லா சயின்ஸ்லேருந்து சோஷியல் சயின்ஸில், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரி ஃபுல் இண்டிவிஜுவல் அந்த குரூப் ஒன் சிலபஸுக்கான ஃபுல் வேர் டு ஸ்டடி டாபிக் வைஸ் எல்லாமே வேர் டு ஸ்டடி வந்து நம்மளோட இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த வீடியோவில் தெளிவாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் லிங்க் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க. தமிழில் கைப்பட எழுதின இது வந்து இருக்குது, ஓகேங்களா? இதே மாதிரியே தமிழில் கையால் எழுதுனது இருக்கும். அதில் ஓல்டு புக்கு, நியூ புக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கெலாம் போட்டு அழகாக எழுதி வச்சுருப்போம். ஸோ அது உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பட் இங்கிலீஷில் பக்காவாக இருக்கும். இதை நீங்கள் வந்து அழகாக இது பண்ணாலே போதும். இதில் இருக்கிறத அழகாக பார்த்தாலே போதும். ஆக்சுவலி எஸ்ஐக்கு இதே தான் படிக்கணும். நீங்கள் குரூப் 1 லெவலுக்கு இது குரூப் 1ஓட வேர் டு ஸ்டடி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ்க்கான பக்காவான இது இருக்குது. நமக்கு எதாக இருந்தாலும் ஒன்று தானே. இப்போ நம்ம எத்தனை நாளும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸு, டெல்லி சுல்தானேட்டு, முகல்ஸு, விஜயநகர எம்பையரு, அதுக்கப்புறம் இந்த வேதிக் பீரியடு, புத்திசம், ஜெயினிசம், சோஷியல் ரிஃபார்ம்ஸு, இதெல்லாம் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து இதில் வந்துடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன்ஸு, அதுக்கப்புறம் ஐஎன்எம்மு, இந்தியன் எக்கனாமி, எல்லாமே எல்லா சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் பக்காவாக எங்கே படிக்கணும், எந்த சாப்டரில் இருக்குன்ற வரைக்கும் எல்லாம் இருக்கும். எந்த ஸ்கூல் புக்குன்னு வரைக்கும் இருக்கும். ஸோ அதை அழகாக பார்த்துக்கோங்க. அடுத்த எஸ்ஐ நாம தான்.